ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் டெக் இன்ஃபோ. இந்த வீடியோவில் நம்ம கூகுள் பிக்சல் 9 ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ பிக்சல் சீரிஸ் 2 எக்ஸல் வந்து ரிலீஸ் ஆகும்போது 50,000 பை பண்ணலான்னு இருந்தேன். ஸோ அந்த டைமில் பை பண்ண முடியாதது இப்போ தான் வந்து கூகுள் பிக்சல் ஃபோன் ஒன்று பை பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸாக வந்து OnePlus 70 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ ஒரு கூகுள் ஃபோன். கோழி கொக்கரக்கோன்னு கோச். அப்போ என் பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடித்த கதையெல்லாம் நான் கேட்கல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்த்துலாம். அப்புறம் ஸ்பெக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு பிக்சலில் இருக்க ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்றது பார்க்கலாம். கேமராவை பற்றியும் பார்க்கலாம். ஸோ இன்னும் நிறையா இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ பாக்ஸில் வந்து உங்களுக்கு டைப்-C to Type-C கேபிள் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிம் எஜெக்டர் இருக்கும். அதுக்கப்புறம் மேனுவல், அப்புறம் ஃபோன் தான் இருக்கும். ஸோ பாக்ஸில் வந்து உங்களுக்கு சார்ஜர் வராது. நீங்கள் சார்ஜர் வந்து தனியாக தான் பை பண்ணணும். ஸோ இதில் என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். பிக்சல் 9 வந்து டிஸ்பிளே வந்து உங்களுக்கு 6.3 inches டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில். ஸோ இது ஒரு POLED டிஸ்பிளே. இதில் வந்து 60 to 120 Hz வர ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே கிளாஸ் வந்து உங்களுக்கு Gorilla Glass 3. இதில் HDR சப்போர்ட்டும் இருக்குது. ஸ்பீக் பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு 2700 nits வர இருக்குது. ஸோ வெயிட் வந்து 186 grams. ஒரு பேட்டரி உங்களுக்கு 5100 mAh கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இருக்குது. ஸோ மெமரி வந்து உங்களுக்கு 8 GB, அப்புறம் ஸ்டோரேஜ் 256 GB. ஸோ ப்ராசர் வந்து கூகுளோட Tensor G4 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு Titan M2ன்ற செக்யூரிட்டி கோ ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. இப்போ கேமராவில் வந்து ரியர் கேமராவில் உங்களுக்கு 48 MP வைட் கேமரா இருக்குது. 13 MP அல்ட்ரா வைட் இருக்குது. ஸோ ஜூம் வந்து உங்களுக்கு 8x வரை போகும். அப்புறம் 0.5 வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு 4K ரெக்கார்டிங், அப்புறம் 1080 பிக்சல் ரெக்கார்டிங் வந்து ரெண்டுமே வந்து 30 and 60 fps வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஜூம் வந்து வீடியோ ரெக்கார்டிங்கில் 5x வரை பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட் கேமரா வந்து உங்களுக்கு 30 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து ஆட்மி, அப்புறம் நைட் சைட், ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி அதெல்லாம் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் கேமரா வந்து உங்களுக்கு 4K வீடியோ ரெக்கார்டிங் 30 fps வர எடுக்க முடியும். அப்புறம் IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ OS அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு 7 years ஆஃப் OS அப்டேட்ஸ் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி, அப்புறம் பிக்சல் ப்ராப்பர்ட்டி எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு Android 15 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிற ஆண்ட்ராய்டில் வந்து 22 வரை உங்களுக்கு அப்டேட்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அப்புறம் USB Type-C வந்து 3.2 வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் சிம் வந்து சிங்கிள் சிம் நீங்கள் ஃபிசிக்கல் சிம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் eSIM-உம் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ 2 சிம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் வைஃபை வந்து 6E கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத்தில் வந்து 5.3, அப்புறம் NFC இருக்குது. ஸோ மொபைல் நெட்ஒர்க்கில் வந்து 5Gயும் இருக்குது. ஸோ ஸ்பெக்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம ஃபோனுக்குள்ளே இருக்க ஃபீச்சர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து ஃபோனோட டிசைன் வந்து பார்த்துடலாம். ஸோ டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பின்னாடி கூகுளோட லோகோ, அதுக்கப்புறம் வந்து கேமரா பம்பே இதில் வந்து கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பிக்சல் ஃபோன்ஸில் எல்லாமே வந்து கேமரா பம்ப் இருக்கும். ஸோ இது 9 வந்து கேமரா பம்ப் இல்லாமல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் இருக்கிறது வந்து மெட்டலில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பேக்கில் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபோனில் இப்போ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து பிக்சல் ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது வந்து பார்க்கலாம். ஸோ பிக்சல் வந்து ஃபீச்சர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்குனே வந்து மை பிக்சல்னு ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பிக்சலுக்குன்னு பர்டிகுலராக கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பிக்சல் VIPsனு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ எப்படி ஆக்சஸ் பண்ணணுன்ற ஸ்டெப்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட்ஸில் ஓப்பன் பண்ணிவிட்டு பிக்சல் VIPsனு போயிட்டு 8 VIPs வரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து விட்ஜெட்ஸாகவும் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ கான்டாக்டாக போன உடனே இங்கே VIP செக்ஷனில் வந்து இந்த யாரெல்லாம் உங்களுக்கு முக்கியமான கான்டாக்டாக அவங்க வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்டிக்கர்ஸ் வந்து கீபோர்டில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ பிக்சல் ஸ்டூடியோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட இமேஜஸ்லேயே வந்து கஸ்டம் ஸ்டிக்கர்ஸாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கலாம் வந்து ஸ்டிக்கர் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் இல்லைனா ஃபோட்டோ யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிக்கரை க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை நான் காட்டுறேன். ஸோ பிக்சல் ஸ்டூடியோ யூஸ் பண்ணும்போது நான் காட்டுறேன். கேமராவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கேமராவில் வந்து ஆட்மி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆட்மி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து பேக் கேமராவில் தான் நீங்கள் எப்போவுமே எடுக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது வந்து நம்ம எடுக்கிறவங்க வந்து ஃபோட்டோவில் மிஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆட்மி ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அதே பிளேஸ் ஸோ நீங்கள் யாரை ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அவங்க பக்கத்தில் போயிட்டு எந்த இடத்துல நீங்கள் இருக்கணுமோ அங்கே நின்னிங்கன்னா வந்து ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் வந்து அதை வந்து கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி எடுக்கிறன்றது ஸோ பார்க்கலாம். இந்த 2 பேர் தான் தனியாக ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இப்போ 3வதாக அவங்க அங்கேயே அதே பிளேஸில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்து இதை வந்து கம்பைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இதை ஒரே ஃபோட்டோவே வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ லாஸ்ட்டோ ஃபோட்டோகிராஃபி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவும் போல் நைட் சைட் ஆப்ஷன் இருக்குது, மேக்ரோ ஃபோக்கஸ் இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது, லாங் எக்ஸ்போஷர் கொடுத்துருக்காங்க, சினிமேட்டிக் பிளர் இருக்குது. ஸோ டைம் லேப்ஸ் வீடியோ எடுக்கிற ஆப்ஷன் இருக்குது, ஸ்லோ மோஷன், அப்புறம் சினிமேட்டிக் பேன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்புறம் ஜெமினியோட AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுவும் நம்ம பார்க்கலாம்.
ஸோ ஃபோட்டோ எடிட்டிங்க்கு வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மியூசிக் அண்ட் கேமிங்கில் வந்து நவ் பிளேயிங், அப்புறம் கேம் டேஷ்போர்ட் என்னென்ன இருக்குன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரிடே டூல்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இது பிக்சலில் வந்து முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நீங்கள் அந்த மை பிக்சல் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப். ஸோ கேமரா முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ஆட் நியூ ஆப்ஷன் இங்கே இருக்குது. அப்புறம் லாங் எக்ஸ்போஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்ரேட், அப்புறம் வந்து நைட் சைட் இருக்குது, பேனோராமா ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஜூம் வந்து இங்கே 0.5x 1 அப்புறம் 2. ஸோ ஜூம் வந்து உங்களுக்கு 8x வரை வந்து ஜூம் போகும். ஸோ நான் கேமரா எடுத்த இமேஜஸ் அப்புறம் வீடியோஸ் வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அதுவும் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்றது. ஸோ பிக்சல் ஸ்டூடியோவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ பிக்சல் ஸ்டூடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ரேண்டமாக வந்து ஏஐயோட ப்ராம்ப்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் வேணுங்கிற ப்ராம்ப்டை செலக்ட் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கேட்டகரிஸில் வந்து ட்ராகன், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ மீம் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, அண்டர் வாட்டர், ஸோ அனிமே லேண்ட்ஸ்கேப் எடுத்திருக்கேன். ஸோ இதிலே அவங்க பார்க்கலாம், இங்கே ப்ராம்ப்ட் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் இதில். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் டூல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கேப்ஷன் ஆட் பண்ணுற ஆப்ஷன், அப்புறம் ஸ்டிக்கர் ஆட் பண்ணுறது. ஸோ நான் இப்போ ஆட் ஸ்டிக்கர் கொடுக்குறேன். ஸோ இதில் ஆல்ரெடி ஸ்டிக்கர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் வந்து ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு புது இமேஜ்லேருந்து ஸ்டிக்கராக நீங்கள் மாற்றணுன்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிஸ்டிங் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஸ்டிக்கராக மாற்றிக்க முடியும். நான் என்னோடய இமேஜை வந்து நான் இப்போது ஆட் பண்ணுறேன். எக்ஸிஸ்டிங்கோட ப்ராம்ப்ட்லேயே வந்து நம்ம ஜஸ்ட்டு நம்மளோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு நம்ம டவுன்லோட் கொடுத்தோன்னா நமக்கு கேலரியிலே வந்து சேவ் ஆயிரும். ஸோ நீங்கள் ப்ராம்ப்ட்டை வந்து நீங்கள் இதே மாடிஃபை பண்ணோன்னா நீங்கள் மாடிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். பிக்சல் 9 வந்து மீடியா கன்சப்ஷன் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து DJIயில் வந்து ஆஸ்மோ 360ன்ற ஒரு கேமரா வந்து இதுதான் வந்து மேக்ஸிமமாக இருக்குது ஸ்பீக்கர் சவுண்ட். கண்டென்ட் வந்து நீங்கள் 8K வரை ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பேட்டரி வந்து உங்களுக்கு 5100 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நான் முன்னாடி யூஸ் பண்ண OnePlus 70 வந்து இப்போது 6 years ஆகிடுச்சுன்றதால பேட்டரி வந்து பேக்கப் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ டெய்லி ஃபோன் வந்து நான் 2 times சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதால அது பெருசாக எனக்கு தெரியல. ஸோ சிங்கிள் ஃபுல் சார்ஜில் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக 1 day ஃபுல்லாகவே கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பேக்ரவுண்ட் ரன் ஆகிட்டு இருந்தால் கண்டிப்பாக பேட்டரி அதிகமாக எடுக்கும். ஸோ இது பேக்ரவுண்ட் யூசேஜ் வந்து ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்கள் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் டிசேபிள் பண்ணுறது நமக்கு பேட்டரி கண்டிப்பாக இது சேவ் ஆகும். ஸோ இதில் இருக்க ஆப்டிக்ஸும் வந்து சூப்பராக இருக்குது. ப்ரோ டச்சும் பண்ணும்போது வைப்ரேஷன் எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக இப்போ கேமிங் எப்படி இருக்குன்றது பார்த்துடலாம். ஸோ OnePlus 70 வந்து நான் கேமிங் நிறையா பண்ணியிருக்கேன். ஸோ நான் OnePlus 70 கம்பேர் பண்ணும்போது Pixel 9 கேமிங் அந்தளவுக்கு கிடையாது. ஏன்னா இது ஒரு கேமிங் ஃபோன் கிடையாது. இந்த ஸோ Pixel 9 வந்து மெயினாக வந்து கேமரா ஃபோக்கஸ் ஃபோன் தான். கேமரா ப்ளஸ் நார்மல் யூசேஜுக்கு தான் இந்த ஃபோன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் கேமிங் நான் OnePlus 70 ப்ளே பண்ணுறதால நான் இதில் வந்து எமுலேட்டர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறம் வந்து ஆண்ட்ராய்ட் கேமிங் ட்ரை பண்ணேன். ஸோ FC மொபைல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு கேம் ப்ளே. ஸோ எமுலேட்டர்ஸும் வந்து நான் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ PSP கேம்ஸ் எமுலேட்டர், அதுக்கப்புறம் வந்து நம்ம PS2 எமுலேட்டருமே வந்து கேம் ப்ளே எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ அதோட வீடியோ வந்து நான் தனியாக போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் Nintendo Switchோட எமுலேட்டர் ஈடனுமே வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் OnePlus 70 பெர்ஃபார்மன்ஸ் இது நல்லாயிருக்கு. ஸோ இது 9A வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஸோ இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 50,000 வந்து செல் ஆகிட்டுருக்கு. ஆனால் ஆஃபரில் வந்து நீங்கள் ஸோ HDFC கிரெடிட் கார்டில் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து நான் 43,000 வந்து பை பண்ணேன். ஸோ Pixel 10 சீரிஸ்மே வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ Pixel 10 சீரிஸில் லான்ச் ஆகிருக்க ஃபோனோட ஆஃபர்ஸ் எல்லாமே வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ இங்கே இப்போ ஒரு Pixel ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த Pixel 9 வந்து வாங்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம Pixel 9 ரிவ்யூ வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பாய்.